இண்டிகோ விமானத்தில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக அந்நிறுவனத்தின் சிஇஓ மன்னிப்பு கோரி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த குளறுபடியால் ஐயப்ப பக்தர்கள் உட்பட பல பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் இண்டிகோ விமான சேவை 4வது நாளாக பாதிக்கப்பட்டுள்ளதால் விமான பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்தியாவில் மிகப்பெரிய விமான சேவை நிறுவனங்களில் ஒன்று இண்டிகோ. குறிப்பாக உள்நாட்டு விமான சேவையில் இண்டிகோவின் பங்கு அளப்பரியது. ஆண்டுக்கு சுமார் 10 கோடி பயணிகளை இண்டிகோ விமானம் கையாளுகிறது. இந்த சூழலில் கடந்த 4 நாட்களாக இண்டிகோ நிறுவனத்தின் சேவையில் குளறுபடி ஏற்பட்டுள்ளது. இதனால் முக்கிய விமான நிலையங்களான சென்னை, கொல்கத்தா, பெங்களூரு, மும்பை, ஹைதராபாத், டெல்லி ஆகிய விமான நிலையங்களில் அதன் செயல்திறன் 8.5% வரை குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் பல்வேறு விமான நிலையங்களில் 500 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் விமான நிலையங்களில் பயணிகளுக்கும் அங்கிருக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுவதால் அங்கு பரபரப்பான சூழல் உருவானது. மேலும் இந்த குளறுபடிக்கு தொழில்நுட்ப கோளாறுகள், குளிர்காலத்துடன் தொடர்புடைய கால அட்டவணை மாற்றங்கள், சாதகமற்ற வானிலை, விமான போக்குவரத்து அமைப்பில் அதிகரித்த நெரிசல், புதுப்பிக்கப்பட்ட விமான ஊழியர் பட்டியல் விதிமுறைகளின் அமலாக்கம் ஆகியவை காரணம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது விமான பணியாளர்களுக்கு, குறிப்பாக பைலட்டுகளுக்கு தற்போது நடைமுறைக்கு வந்திருக்கும் புதிய கடுமையான விமான பணி நேரம் மற்றும் ஓய்வு விதிகளை பின்பற்றுவதற்கு ஏற்ற போதிய எண்ணிக்கையில் விமானிகள் இண்டிகோவிடம் இல்லை. இதுவே இந்த பாதிப்புக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. அத்துடன் நாள் ஒன்றுக்கு 6 முறை விமானத்தை தரையிறக்கி கொண்ட விமானிகள் கடந்த 1ஆம் தேதி முதல் 2 முறை மட்டுமே தரையிறக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகளை விமான நிறுவனங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று விமான போக்குவரத்து ஆணையரகமான DGCA கூறியது. எனவே அதிக அளவிலான விமானங்களை கையாளும் இண்டிகோவால் இந்த விதிமுறைகளின்படி போதிய விமானிகளையும் பணியாளர்களையும் பணியமர்த்த முடியவில்லை என கூறப்படுகிறது. இதுவே விமான சேவையை பாதிக்கும் அளவுக்கு நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறது. விமான சேவை குளறுபடியால் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் அனைவரிடமும் இண்டிகோ நிறுவனம் மன்னிப்பு கேட்டு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. விமான சேவையின் இயல்பு நிலையை மீட்டெடுக்க தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்று உறுதியளித்திருக்கிறது. அதோடு பயணிகளுக்கு தங்களுடைய டிக்கெட் தொகை முழுமையாக திருப்பி தரப்படும் என்றும், டிசம்பர் 5 முதல் 15ஆம் தேதி வரை டிக்கெட் முன்பதிவு செய்து ரத்து செய்யப்பட்டதற்கும் வேறு நாளில் மாற்றியதற்கும் எந்தவித கட்டணமும் விதிக்கப்படாமல் முழு விலக்கு அளிக்கப்படும் என்று இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாடு தழுவிய அளவிலான இந்த பிரச்சனையை அடுத்து மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் புதுப்பிக்கப்பட்ட விமான ஊழியர் பட்டியல் விதிமுறைகளை உடனடியாக நிறுத்தம் செய்து அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். பயணிகளின் நலனுக்காக மட்டுமே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அடுத்த 3 நாட்களுக்குள் விமான சேவையை இயல்பு நிலைக்கு மீட்டெடுக்க முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதோடு இந்த இடையூறு குறித்து உயர்மட்ட விசாரணையை நடத்த இந்திய அரசு முடிவு செய்துள்ளதாகவும், இண்டிகோவில் என்ன தவறு நடந்தது என்பதை ஆராய்ந்து எதிர்காலத்தில் இது போன்ற இடையூறுகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் உறுதியளித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் பல பயணிகள் நேற்று முதல் விமான நிலையத்திலேயே தங்கியிருக்கின்றனர். விமான நிலையத்திற்குள் உணவு, தண்ணீர் விலை அதிகமாக இருப்பதால் அதை வாங்க முடியாமலும் தவித்து வருகின்றனர். இந்த விமான சேவைகள் இடையூறு குறித்து இண்டிகோ தலைமை நிர்வாக அதிகாரி பீட்டர் எல்பர்ஸ் மன்னிப்பு கேட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் டிசம்பர் 5 மட்டும் ரத்து செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1000க்கும் அதிகமாக இருந்ததாகவும், முழுமையான இயல்பு நிலைக்கு திரும்ப சிறிது நேரம் ஆகும், இது டிசம்பர் 10-15ற்குள் நடக்கும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்
ஏர்பஸின் A350 விமானங்கள் மென்பொருள் மேம்படுத்துதல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டதும் விமான பயணிகளுக்கு பெரும் சிக்கலாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது.